எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் வீரயுக நாயகன் வேள்பாரி. கதையோட தொடர்ச்சி. முதல் முறையாக இன்றைய போரின் பிற்பகுதியில்தான் பரம்பின் விற்படையினருக்கு முழுமையாக ஏறி தாக்கி முன்னேறும் அனுமதியை கொடுத்தான் முடியும். இந்த உத்தரவுக்காகத்தான் போர் தொடங்கிய நாளிலிருந்து உதிரன் காத்திருந்தான். வில்படையின் முழு ஆற்றலும் பேரிட்டு கிளம்பியது. விரி அம்புகளும் பகழி அம்புகளும் இடைவெளியின்றி செலுத்தப்பட்டன. பரம்பு படையை முற்றுகையிட துணிந்தவனுக்கு தாங்கள் யார் என்பதை உணர்த்த ஒவ்வொரு வீரனும் துடித்தான். போர்க்களம் இதுவரை காணாத அளவுக்கு மரணத்தை கண்டது. எதிரிகளின் படையை முழுமையாக சுற்றி வளைத்த கருங்கை வாணன் நிலைமை இப்படி தலைகீழாக மாறும் என்று எதிர்பார்க்கவில்லை. எதிரிகளால் யானை படையை பிளந்து கொண்டு நண்பகலுக்குள் போர்க்களத்துக்கு ஆயுதங்களை கொண்டு வர முடியும் என்பதை அவனால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. பரம்பு படையின் தாக்குதல் எல்லைக்குள் வேந்தர் படையின் முன்கள வீரர்கள் பெரும்பான்மையோர் சிக்கிக் கொண்டனர். பேரழிவுக்கு பின்னரே நிலைமையை உணர முடிந்தது. ஆனால் உடனடியாக படையை பின்வாங்கவும் முடியவில்லை. ஒரே பகுதியில் ஏறி நின்று தாக்கினால் பின்வாங்குதல் எளிது. ஆனால் வேந்தர் படையோ அரை சுற்று வட்டத்தில் பரம்பு படையை சூழ்ந்து நின்றது. இத்தகைய உத்தியில் பின்வாங்குவதும் எளிதல்ல. எதிரி படையை முற்றுகையிட்டு தாக்கும் முடிவை எந்த தளபதியும் எளிதில் எடுக்க மாட்டான். முற்றுகை என்பது எதிரி படையின் மீது முழுமையான அடைப்பை உருவாக்குவது. அந்த உத்தியை வகுத்துவிட்டால் பின்வாங்கல் என்பதற்கு இடமே இல்லை. எனவேதான் பின்வாங்கும் சூழல் ஒருபோதும் உருவாகாது என்ற முழு நம்பிக்கை இருக்கும் போது மட்டுமே முற்றுகை போரை நடத்துவர். கருங்கை வாணன் முழு நம்பிக்கையோடு தான் இந்த உத்தியை முன்னெடுத்தான். எதிரிகளின் கைகளில் ஆயுதங்கள் வந்து சேராமல் இருக்க யானை படையையும் கொண்டு போய் அடைத்து நிறுத்தினான். அவன் திட்டமிட்டதை போலவே முற்பகலுக்குள் பரம்பு வீரர்களின் கைகளில் இருந்த பெரும்பான்மையான ஆயுதங்கள் தீர்ந்தன. நிலைமை பரம்பு படைக்கான பேரழிவை நோக்கி நகர்ந்தது. ஆனால் தேக்கன் வகுத்த உத்தியால் வேந்தர் படையின் வேகம் குறைந்தது. குழப்பத்தை உருவாக்கி கருங்கை வாணனை திசை திருப்பினான். மூஞ்சலுக்கு ஆபத்து ஏதும் இல்லை என உறுதிப்படுத்தி கொள்ளும் வரை கருங்கை வாணன் முழு வேகத்தோடு தாக்குதலை முன்னெடுக்கவில்லை. அதற்குள் நிலைமை தலைகீழாக மாறியது. பரம்பின் ஆற்றல் பீரிடத் தொடங்கியது. கடைசி 5 நாளிகையில் வில்படையினர் நிகழ்த்திய தாக்குதல் இதுவரை நடந்த மொத்த தாக்குதல்களுக்கும் நிகரான அழிவு. அது அழிவு. வேந்தர் படையில் பேரழிவு. களத்தில் கருங்கை வாணன் கையறு நிலையில் நின்றான். யானை படையை அழித்து நண்பகலுக்குள் ஆயுதங்களை எப்படி கொண்டு வந்தனர் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மனம் மிரட்சியில் இருக்கும் போது ஆற்றலை கை கொள்ள முடியாது. படையினர் மீள வழிகாட்டவும் முடியவில்லை. நெருக்கடி நிலையில் ஒருவன் சிறந்த முடிவை எடுக்க அவனது போர் அனுபவமே கை கொடுக்கும். ஆனால் கருங்கை வாணன் சந்தித்த எந்த போரும் இந்த போருடன் ஒப்பிடக்கூடியது அல்ல. அவன் அதிகமான போர்களில் வெற்றி பெற்றுள்ளான். ஒரு சில போர்க்களங்களை விட்டு பின்வாங்கி வெளியேறியுள்ளான். ஆனால் இன்று அவனுக்கு ஏற்பட்ட அனுபவம் முற்றிலும் வேறானது. பரம்போடு போரிட தனது படைக்கு எந்த தகுதியும் இல்லையா என்ற கேள்வியை அடிமனதில் உருவாக்கியது அது. அதன் பிறகு அந்த கேள்வியே அவனை ஆக்கிரமித்தது. அதிலிருந்து அவன் மீண்டு வர நெடுநேரமானது. அதற்குள் நிலைமை கைமீறி போனது. முன்களத்தில் எண்ணற்ற வீரர்கள் பகழி அம்புக்கு பலியாகி மடிந்தனர். கவச வீரர்களின் படைக்கே இந்த நிலையானதும் மற்ற வீரர்கள் பரம்பினரை நெருங்கவே அஞ்சினர். கைவிடப்பட்ட படை வீரர்கள் மலையென கொன்று குவிக்கப்பட்டனர். தட்டியங்காடங்கும் குருதி பெருகி ஓடியது. எல்லாவற்றையும் பரன் மீதிருந்து பார்த்து கொண்டு நின்றார் திசைவேலர். நேற்று இரவுதான் அவர் கபிலரிடம் சொன்னார், இனி மரணத்தை இந்த நிலமே ஆட்சி செய்யும் என்று. அந்த காட்சியைத்தான் அவர் இப்போது பார்த்து கொண்டிருந்தார். உடல் முழுவதும் செயலிழந்தது போல இருந்தது. கண்விழி உயிரற்று அசைந்து கொண்டிருந்தது. ஆனாலும் நாளிகை கோலினை பார்த்தபடி தன் கைகளை மெல்ல உயர்த்தினார். முரசின் ஓசை எங்கும் எதிரொலித்தது. தட்டியங்காட்டின் 4ஆம் நாள் போர் முடிவுக்கு வந்தது. மலையடிவாரம் எங்கும் விரட்டப்பட்ட யானைகள் சிதறி திரிந்தன. நண்பகலுக்கு பிறகு யானைப்படை முற்றிலும் கட்டுப்பாட்டை இழந்தது. தளபதி உச்சங்காரிக்கு என்ன நடந்தது என்பதே புரியவில்லை. திடீரென்று யானைகள் மிரளத் தொடங்கின. நடுப்பகுதி யானைகள் பாகன்களின் கட்டுப்பாட்டை மீறி மிரண்டு திமிரின. பயம் கொள்ளும் யானையின் பிளிரல் தனித்துவமாக தெரியக்கூடியது. ஒன்றுக்கும் மேற்பட்ட யானைகள் அதே போல பிளிரியவுடன் படையின் தன்மை உருமாறியது. பெரும் எண்ணிக்கையில் காட்டெருமைகள் மொத்தமாக உள்ளே நுழைந்த போது படை தனது கட்டுப்பாட்டை இழந்தது. மேலே இருந்த வீரர்கள் தூக்கி வீசப்பட்டனர். நாலா பக்கமும் யானைகள் சிதறி ஓடின. காட்டுக்குள் ஓடத் தொடங்கிய யானையின் மீது பாகனோ வீரனோ உட்கார முடியாது.
எல்லோரும் உயிர் பிழைத்தால் போதும் என்ற நிலையை அடைந்தனர். காரமலையின் கீழ்ப்பகுதி முழுக்க வேந்தர் படையின் யானைகளும் வீரர்களும் தவித்து அலைந்தனர். எதிரி நாட்டுக்குள் போரிட நுழைந்தவர்களில் பிடிபட்டவர்களை முழுமையாக அழித்தொழிப்பதே மரபு. ஆனால் பரம்பின் தரப்பில் சொல்லப்பட்டது என்னவென்றால், உயிர் பிழைக்க ஓடும் பாகன்களையோ வீரர்களையோ கொல்ல வேண்டாம் என்பதுதான். போரிடுபவர்களை மட்டுமே எதிர்கொள்வோம், அஞ்சு ஓடுபவர்களை அழிப்பது வீரமாகாது. இதுதான் அவர்களது குரல். அஞ்சி ஓடுபவர்களை அழிப்பது வீரமாகாது அல்லவா? நடுப்பகலில் இருந்து வேந்தர்களின் வீரர்கள் நாலாபக்கமும் ஓடிக்கொண்டிருந்தனர். மாலையில் போர் முடிவுற்றதன் அடையாளமாக முரசின் ஓசை பரன்மேல் இருந்து வெளிப்பட்டது. இன்றைய போர் வேந்தர்களுக்கானதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் தொடங்கி பரம்புக்கானதாக முடிவுற்றது. பரம்பு வீரர்கள் பெரும் மகிழ்வோடு போர்க்களத்தில் இருந்து திரும்பிக் கொண்டிருந்தனர். கபிலர் இரளிமேட்டில் பட்டாப்பிரையில் அமர்ந்திருந்தார். வழக்கமாக போர் முடிவுறும் போது நாகக்கரட்டின் மீதிருந்து நிலைமையை பார்ப்பது அவர் வழக்கம். ஆனால் இன்று இரளிமேட்டிலேயே இருந்து விட்டார். சிதறுண்ட யானைகள் எங்கும் அலைவது ஒரு காரணம். இன்னொரு காரணம் நேற்று திசைவேலர் கூறிய சொற்கள். போர்க்களத்தின் பேரழிவை கண்கொண்டு பார்க்க முடியாத நிலையில் இங்கேயே இருப்போம், எல்லோரும் வந்து சேரட்டும் என்று அமர்ந்திருந்தார். பொழுது மறைய தொடங்கியது. வீரர்களின் ஓசை மலையெங்கும் கேட்டுக்கொண்டிருந்தது. கபிலரின் மனக்கண்ணில் அனங்கனே நின்று கொண்டிருந்தான். எவ்வியூரின் வடதிசையில் ஏதோ ஒரு காட்டுக்குள் நுழைந்தவன். இத்தனை காட்டெருமைகளோடு எப்படி இங்கு வந்து சேர்ந்தான்? மனிதனின் பேராற்றலை எப்படி புரிந்து கொள்வது? மீண்டும் அவன் காரமலையில் ஏறிவிட்டதாக சொல்கிறார்கள். அவனை கண்டு பேச வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனால் அதற்கான வாய்ப்பு கிடைக்குமா என்று தெரியவில்லை. எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கையில் கபிலரின் முன்னால் வந்து வணங்கி நின்றான் ஒருவன். எண்ணங்களில் இருந்து விடுபட்டு அவனை பார்த்தார் கபிலர். முதலில் வேந்தர் படையை சேர்ந்தவனோ என்று தோன்றியது. ஆனால் போர் வீரனுக்குரிய அடையாளங்கள் எவையும் அவனிடம் இல்லை. யாராக இருக்கும் என்ற சிந்தனையிலேயே வணங்கி அவனுக்கு வாழ்த்து சொன்னார். மறுகணமே அவன் தனது கையில் இருந்த சுருட்டப்பட்ட துணி ஓலை ஒன்றை கொடுத்தான். தான் யார் என்று சொல்லாமலேயே இதை கொடுக்கிறானே என்று நினைத்தபடி வாங்கி அதை விரித்து படித்தார். பார்த்த கணத்தில் பேரதிர்ச்சிக்குள்ளானார் கபிலர். சிறிது நேரத்தில் அவரின் கண்களில் நீர் பெருகியது. என் தலை மாணவி பொற்சுவை என்று உதடுகள் துடித்தபடியே உச்சரித்தன. என் பெயர் காராளி என்று வந்தவன் தன்னை முதலில் அறிமுகம் செய்து கொண்டான். நான் வெங்கல் நாட்டை சேர்ந்தவன். போரில் ஈடுபடாத 6 ஊர்களில் ஒன்றுதான் எனது ஊர் என்று தன்னை பற்றி சொல்லிக் கொண்டான். அவன் வரைந்த ஓவியம்தான் அது. அவளே திரைச்சீலைக்கு பின்னால் நின்று பார்ப்பது போல இருந்தது. ஓவியத்தை விட்டு கபிலரின் பார்வை நகரவில்லை. உள்ளுக்குள் எண்ணங்கள் பீறிட்டு கொண்டிருந்தன. காராளியின் சொற்களை மனம் பெரிதாக கவனம் கொள்ளவில்லை. சற்றே அவசரத்தோடு காராளி தொடங்கினான். இளவரசி உங்களை காண வேண்டும் என்று காத்திருக்கிறார். அதற்கு உங்களின் அனுமதி வேண்டி வந்தேன் என்றான். காராளியின் சொல் கேட்டு திடுக்கிட்டார் கபிலர். இந்த போர் சூழலில் அவர் ஏன் என்னை காண வேண்டும் என்று கேட்டார். காராளியிடம் பதில் இல்லை. சற்று நேரம் கழித்து போர் முடிவுற்றவுடன் காணலாம் என்று சொல் என்றார். இல்லை ஐயா, அவர் உங்களை காண விரும்புவதே போர் குறித்து பேசத்தானா. போர் தொடங்கும் முன்பே உங்களிடம் அழைத்து போக சொன்னார். நானும் கடந்த 5 நாட்களாக பெரும் முயற்சி செய்து வருகிறேன். அதற்கான வாய்ப்பே கிட்டவில்லை. இன்று நடுப்பகலுக்கு பிறகுதான் வாய்ப்பு கிட்டியது என்றான். எப்படி என்று கேட்பதை போல இருந்தது கபிலரின் பார்வை. நடுப்பகலுக்கு பிறகு வேந்தர்களின் யானைப்படை சிதறி ஓடியது. காடெங்கும் வேந்தர் படையின் வீரர்கள் உயிர் பிழைக்க இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? இதுதான் பொருத்தமான நேரம். இதை பயன்படுத்தி உள்ளே நுழைந்தால் யாரும் ஐயம் கொள்ள மாட்டார்கள் என்றுதான் இன்று வந்து சேர்ந்தேன் என்றான். அவனது அக்கறையும் அறிவு கூர்மையும் கபிலரை ஈர்த்தன. ஆனாலும் தயக்கத்துடனே, இந்த சூழலில் இங்கு வருவது அவருக்கு ஆபத்தாக அமைந்து விடாதா என்று கேட்டார். ஒரு ஆபத்தும் வராது. நிலைமை குழப்பத்தில் இருக்கும் போதே அவரை அழைத்து வருதல் சிறந்தது. யாருக்கும் எந்தவித ஐயமும் வராது என்றான். தேக்கனிடமோ முடியனிடமோ கலந்து பேசிவிட்டு சொல்லலாம் என்று முடிவு செய்தார். வழக்கமாக அவர்கள் வந்து சேரும் நேரம் கடந்து விட்டது. ஆனாலும் இருவரும் வந்து சேரவில்லை. காராளியோ பொழுதாகி கொண்டு இருப்பதால் சற்று பதற்றத்தோடு இருந்தான். அப்போது இரளிமேட்டின் குகை பகுதியில் இருந்து வேகமாக கீழே இறங்கிக் கொண்டிருந்தான் இரவாதன். அவனை பார்த்து தேக்கனும் முடியனும் ஏன் இன்னும் வந்து சேரவில்லை என்று சத்தம் போட்டு கேட்டார் கபிலர். தேக்கனுக்கு சற்று ஓய்வு தேவைப்படுவதால் இங்கு வரவில்லை.
அவருக்கான குடிலிலேயே தங்கிவிட்டார். அவரை கண்டு பேசுவதற்காக முடியன் அங்கு போய் உள்ளார். அவர்கள் இருவரையும் பார்க்கத்தான் நான் போகிறேன். ஏதும் சொல்ல வேண்டுமா என்று கேட்டுக்கொண்டே நடந்தான் இரவாதன். அவசர வேலையாக போய்கொண்டிருக்கிறான் என்று சிந்தித்த கபிலர், இல்லை, வந்தவுடன் நேரில் பேசிக் கொள்கிறேன் என்றார். என்ன முடிவெடுப்பது என்று தெரியவில்லை. குழப்பம் சற்று அதிகமானது. காராளியின் பதற்றமும் அதிகமானது. நான் விரைந்து போய் சேர வேண்டும். அப்போதுதான் இரவுக்குள் இளவரசிக்கு செய்தி சொல்ல முடியும் என்று வற்புறுத்தி கேட்டான். மீண்டும் அவனை கூர்ந்து பார்த்தார் கபிலர். நாளையோ நாளை மறுநாளோ இதே பொழுதில் அழைத்து வருகிறேன், அனுமதி கொடுங்கள் ஐயா என்றான். மனம் முடிவெடுக்க முடியாமல் குழம்பிய நிலையில் தலை மட்டும் சம்மதித்து அசைந்தது. கால் தொட்டு வணங்கி விடை பெற்றான் காராளி. தட்டியங்காட்டின் பேரழிவுக்கு முன் செய்வதறியாது நின்றிருந்தான் கருங்கை வாணன். பொழுதும் மங்கி இருள் சூழ்ந்தது. தீப்பந்தங்களோடு உடல்களை அப்புறப்படுத்தும் வேளையில் கணக்கற்றோர் ஈடுபட்டனர். எங்கும் மரணத்தின் பேரோலம், எழுபடும் குரல்கள் உயிரை உதற முடியாமல் துடித்து தவித்தன. கருங்கை வாணனால் கூடாரத்துக்குள் இருக்கவும் முடியவில்லை, வெளியில் வந்து நிற்கவும் முடியவில்லை. தலைமை தளபதியின் போர் உத்தி தோல்வி அடைந்தால் ஏற்படும் இழப்புகள் எவ்வளவு கொடியவை என்பதை இன்றைய போர்க்களம் உணர்த்தி கொண்டிருந்தது. யானைப்படை தளபதி உச்சங்காரி என்ன ஆனான் என்ற செய்தி எதுவும் இதுவரை கிடைக்கவில்லை. யானைப்படையை எப்படி நடுப்பொழுதுக்குள் கலைத்தனர் என்பதும் புரியவில்லை. காட்டெருமைகள் யானைப்படைக்குள் நுழைந்த இடத்தை பார்த்த வீரர்கள் யாரும் இப்போது உயிரோடு இல்லை. முன்னும் பின்னுமாக இருந்த யாருக்கும் என்ன நடந்தது என்பது விளங்கவில்லை. பெரும் தாக்குதலால் படையை சிதறச் செய்துவிட்டார்கள் என்பதுதான் புரிந்தது. கருங்கை வாணன் குழம்பி தவித்து வேதனையில் மூழ்கி கொண்டிருந்தான். வழக்கமாக வேந்தர்கள் கூடி பேசும் நேரம் நெருங்கிவிட்டது. ஆனால் யாரும் இன்னும் மைய கூடாரத்துக்கு வந்து சேரவில்லை. வேந்தர்களை கண்டு என்ன சொல்ல போகிறோம் என்பதும் புரியவில்லை. கருங்கைவாணன் வாழ்வில் இவ்வளவு மோசமான இழப்பு எந்த ஒரு போர்க்களத்திலும் அவனுக்கு ஏற்பட்டதே இல்லை. ஏறக்குறைய கையெறு நிலையில் அவன் நின்றான். வேந்தர்கள் ஏன் இன்னும் தங்களின் கூடாரம் விட்டு மைய கூடாரத்துக்கு வராமல் இருக்கின்றனர் என்பதும் அவனுக்கு புரியவில்லை. குழப்பத்துடனேயே உட்கார்ந்திருந்தான். மூவேந்தர்களும் தங்களின் படைகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பை பற்றிய முழுமையான செய்தியை அறிந்து கொண்ட பிறகு கூடாரத்துக்கு வரலாம் என்று காத்திருந்தனர். ஏற்பட்டுள்ளது பேரிழப்பு. போர்க்களத்திலிருந்து எண்ணிலடங்காத பிணங்களை வெளியேற்ற வேண்டியிருந்தது. எண்ணிக்கையை கண்டறிவது இரவுக்குள் இயலாது என்று அமைச்சர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. போரின் போக்கு பற்றி உதயஞ்சேரலுக்கு மறு சிந்தனை உருவாக தொடங்கியது. பாண்டியனை நம்பி பெரும் படையோடு களம்புகுந்தது சரியா என்ற கேள்வி மேல் எழுந்தது. இந்த கேள்விக்கு அடிப்படை காரணம் பரம்பு வீரர்கள் ஒரே நேரத்தில் முற்றுகையை தகர்த்து அளவில்லாத இழப்பை உருவாக்கியதும் யானைப்படையை சிதறடித்ததும் தான். பரம்பு படைக்கு இதைவிட பெரிய நெருக்கடியை இனி கொடுத்துவிட முடியாது. எனவே இந்த போரின் போக்கு தனக்கான வெற்றி வாய்ப்பை இழக்க தொடங்கிவிட்டது என்று அவன் எண்ணினான். அப்போது கூடாரத்துக்குள் வந்த பணியால் சொன்னான், சோழ பேரரசர் தங்களை காண வந்திருக்கிறார் என்று. தன்னை போல நம்பிக்கை இழந்த நிலையில் அடுத்து என்ன செய்யலாம் என்பதை பற்றி பேச செங்கன சோழன் வந்திருப்பான் என நினைத்தான் உதயஞ்சேரல். ஆனால் உள்ளே வந்தவனின் முகத்தில் மகிழ்ச்சி தெரிந்தது. உதயஞ்சேரலுக்கு ஒன்றும் புரியவில்லை. வந்ததும் ஊன்றுகோலை சாய்த்துவிட்டு இருக்கையில் அமர்ந்தபடி செங்கன சோழன் சொன்னான், எல்லாம் நல்லபடியாக முடிந்தது என்று. உதயஞ்சேரலுக்கு புரியவில்லை. முகத்தில் குழப்பமே மிஞ்சியது. அதை உணர்ந்தவாறு செங்கன சோழன் கூறினான், ஈங்கையனிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னேன் அல்லவா, அது நல்லபடியாக முடிந்தது என்றான். உதயஞ்சேரலுக்கு உயிர் வந்தது போல் இருந்தது. உண்மையாகவா? நீங்கள் சொல்வதை செய்ய ஒப்புக்கொண்டு விட்டானா என்று வேகமாக உணர்ச்சி வசப்பட்டு கேட்டான். ஆம் என்று தலையசைத்தான் செங்கன சோழன். அதன் பிறகு உரையாடல் தொடரவில்லை. அமைதி நீடித்தது. என்ன நடந்ததென்று அவன் சொல்வான் என்று காத்திருந்தான் உதயஞ்சேரல். சற்று நேரத்திற்கு பிறகு செங்கன சோழன் சொன்னான், நாளை இரவு பாரி 10ஆம் குகையில் தங்குகிறான். அங்கே ஈங்கையனின் காவல் என்று. உதயஞ்சேரலுக்கு புரிய வேண்டியது புரிந்தது. எழுந்து போய் அவனை கட்டி அணைத்துக் கொண்டான். மைய கூடாரத்தில் வேந்தர்கள் கூடினார்கள். கருங்கைவாணனோடு சேர்ந்து மையூர் கிளாரையும் அழைத்திருந்தனர். இருவரும் வந்து வேந்தர்களுக்கு முன் நின்றனர். அவர்களுக்கு சற்று பின்னால் தளபதிகளான உருமன் கொடி, துடும்பன், வெறுகாலன், மாகநகன் ஆகிய 4 நின்றனர்.
இரளிமேட்டின் குகையில் இருந்துதான் ஆயுதங்கள் தட்டியங்காட்டுக்கு வந்து சேர்கின்றன. இரளிமேட்டுக்கும் நாகக்கரட்டுக்கும் நடுவில் இருக்கும் பள்ளத்தாக்கு மிக குறுகியது. யானை படையை கொண்டு போய் அடைத்து நிறுத்திவிடலாம். எதிரிகள் தங்களின் யானைப்படை மூலம் தாக்குதல் தொடுத்தாலும் பகல் பொழுதுக்குள் ஆயுதங்களை குகைகளில் இருந்து போர்க்களத்துக்கு எடுத்து வந்துவிட முடியாது. ஏனென்றால் பள்ளத்தாக்கு முழுவதும் இரு தரப்பு யானைகளுமே ஆவேசம் கொண்டிருக்கும் என்று ஆலோசனையை சொன்னது மையூர் கிழார் தான். எனவே இன்று விளக்கம் சொல்ல வேண்டிய முதல் இடத்தில் அவரும் இருந்தார். கருங்கை வாணனால் வேந்தர்கள் யாருடைய முகத்தையும் நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. மையூர் கிழாரின் முகமும் மிகுந்த கலக்கத்தில் தான் இருந்தது. ஆனாலும் நிமிர்ந்தே இருந்தார். ஏன் இவ்வாறு நடந்தது? சோழவேளனின் கேள்வி யாரை நோக்கி என்று தெரியாததால் இருவருமே சற்று அமைதியாக நின்றனர். கருங்கை வாணனால் உடனடியாக பதில் சொல்லிவிட முடியாது என்பதால் மையூர் கிழாரே பேச தொடங்கினார். இவ்வாறு நடக்காது என்பதை நம்மில் யாராலும் ஏன் முன்னாலேயே சிந்திக்க முடியவில்லை? சோழவேளன் கேட்ட கேள்வியை அவையில் இருக்கும் எல்லோரையும் நோக்கி கேள்வியாக திருப்பினார் மையூர் கிழார். முற்றுகை திட்டத்தை கருங்கை வாணன் முன்வைத்தான். ஆனால் இப்படி தலைகீழாக மாறும் வாய்ப்பு இருக்கிறது என்று யாரும் சிந்திக்கவில்லை. அதனால்தான் மையூர் கிழாரின் கேள்விக்கு யாரும் மறுமொழி சொல்லவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு சோழவேளன் கேட்டார், நீ என்ன சொல்ல நினைக்கிறாய் என்று. நடந்த உண்மையை தெரிந்து கொண்டால் நம் வீரர்கள் போரிடும் முடிவையே கைவிட்டு விடுவார்களோ என்று அஞ்சுகிறேன். அதிர்ந்தது அவை. அப்படி என்ன நடந்தது என்று கேட்டார் சோழவேளன். அவர்கள் காட்டெருமை படையை நமது யானை படையின் மீது ஏவியுள்ளனர். அதனால்தான் நம் யானைகள் போரிடாமலேயே சிதறி ஓடி இருக்கின்றன என்றார். காட்டெருமை படையா? அவையில் இருந்த தளபதிகள் பலரும் நடுக்கமுற்று மீண்டனர். நேரம் கடந்தே சற்றே குறைவான குரலில் புதிய விற்பன் சொன்னான், நம்பும்படியாக இல்லையே என்று. நம்மால் நம்பவே முடியாத ஆற்றல் எதிரிகளிடம் உள்ளது என்றுதானே தலைமை தளபதி முதலில் இருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறார். கருங்கை வாணனுக்கு மூச்சு வந்தது. தான் தொடர்ச்சியாக சொல்லி வந்ததை இன்னொருவர் வலியுறுத்தி பேசுவது, அதுவும் இப்படியொரு நெருக்கடியான நேரத்தில் பேசுவது சற்று ஆறுதலை தந்தது. நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று கேட்டான் உதயஞ்சேரன். இந்த போரை இப்படி நடத்தினால் வெல்ல முடியாது. ஏனென்றால் இந்த போர் பாரிக்கு எதிராக நடைபெறுகிறது. பாரிக்கு எதிராகத்தான் நடைபெறுகிறது. அதை யாரும் மறுக்கவில்லையே. மறுக்கவில்லை, ஆனால் உங்களுக்கு அது புரியவில்லை. வேந்தர்களின் முன்னால் மையூர் கிழாரின் பேச்சு மிக துணிச்சலாக இருந்தது. ஏற்பட்டுள்ள பேரிழப்பு இது போன்ற பேச்சுக்கான இடத்தை இயல்பாக உருவாக்கியது. என்ன புரியவில்லை என்று நினைக்கிறாய் என்று கேட்டார் சோழவேளன். நேற்று எதிரிகள் காற்றை கொண்டு அம்பெய்தி பெரும் பாதிப்பை உருவாக்கினார்கள். அது எப்படி என்று இன்னும் புரியவில்லை. இன்றோ காட்டெருமை படையை கொண்டு தாக்கியுள்ளனர். இதுவும் எப்படி என்று புரியவில்லை. நாளை அவர்கள் நடத்த போகும் தாக்குதலும் புரிய போவதில்லை. நீ என்னதான் சொல்ல வருகிறாய் என்பதை தெளிவாக சொல் என்று இடைமறித்து கேட்டார் சோழவேளன். நான் முதல் நாளில் இருந்து தெளிவாகத்தான் சொல்லி வருகிறேன். ஆனால் இந்த அவை எனது சொல்லை ஏற்க மறுக்கிறதே என்று குற்றம் சாட்டினார் மையூர் கிழார். பாண்டிய பேரரசுக்கு உட்பட்ட ஒரு குறுநில மன்னன், பேரரசரும் பிற வேந்தர்களும் இருக்கும் அவையில் இவ்வளவு துணிந்து பேசுவது வியப்பை தந்தது. ஆனாலும் அவனிடம்தான் பாரியை பற்றியும் பரம்பை பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகளும் இருக்கின்றன என்பதால் மற்ற இரு வேந்தர்களும் சற்றே ஆர்வத்துடன் கேட்டனர். ஆனால் மையூர் கிழாரின் பேச்சால் கடும் சினம் கொண்டான் புதிய விற்பன். சற்றே உரத்த குரலில் சொன்னான், புதிய தாக்குதல் திட்டத்தை நீ வைத்திருந்தால் அதை நேரடியாக சொல், சுற்றி வளைத்து பேசாதே என்றான். இளவரசர் என்னை மன்னிக்க வேண்டும். 4 நாள் போரையும் முழுமையாக கவனித்ததால் சொல்கிறேன். தலைமை தளபதி உள்ளிட்ட நம் தளபதிகள் யாருக்கும் இந்த போரை எப்படி நடத்துவதென்றே தெரியவில்லை என்றான். அவை அதிர்ந்தது. கருங்கை வாணன் அதனினும் அதிர்ந்தான். இப்போதுதான் தனக்கு ஆறுதலாக அவனது பேச்சு இருக்கிறது என்று நினைத்தான். ஆனால் அடுத்த கடமே அவனை தகுதியற்றவனாக்கி பேசினான். கருங்கை வாணன் வகுத்த திட்டத்தில் நீ கண்ட குறை என்ன? சோழவேளனின் இந்த கேள்விக்கு மையூர் கிழார் சொன்னார், ஒவ்வொரு நாளும் எதிரியின் படையை வெல்வதற்கான உத்தியையே அவர் உருவாக்கினார். அது முற்றிலும் தவறு என்றார் மையூர் கிழார். என்ன உளறுகிறாய்? எதிரியின் படையை வெல்வதற்குத்தானே போர் நடக்கிறது. அதை செய்வதற்கு உத்தியை உருவாக்குவதில் தவறு என்ன இருக்க முடியும்?
எதிரி படையை வெல்வது நமது இறுதி இலக்கு. ஆனால் ஒவ்வொரு நாள் போரிலும் இறுதி இலக்குக்கான உத்தியையே உருவாக்க கூடாது அல்லவா? அவையின் ஆழ்ந்த கவனிப்பு மையூர் கிலாரின் சொல்லின் மேல் குவிய தொடங்கியது. மையூர் கிலார் தொடர்ந்து பேசினார். இந்த போர் பாரிக்கு எதிரானது. ஆனால் இன்று வரை அவன் போர்க்களத்துக்கே வரவில்லை. அவன் எங்கே இருக்கிறான் என்றே தெரியாது. பிறகு எப்படி இந்த போர்க்களத்தை நம்மால் வெற்றி கொள்ள முடியும்? அவையின் அமைதி மேலும் அடர்த்தி கொண்டது. அவன் மிக உயரமான இடத்தில் இருந்து இந்த போரை வழிநடத்துகிறான். நமது படையின் ஒவ்வொரு நகர்வையும் அவனால் தெளிவாக பார்க்க முடிகிறது. அடுத்த நகர்வை அவனால் உணர முடிகிறது. நாம் செய்வதையும் செய்ய போவதையும் அவன் எளிதில் கணிக்கிறான். நாம் அவனது கால்களுக்கு அடியிலிருந்து சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அவனோ நமது தலைக்கு மேலே இருந்து தாக்குதலை வழிநடத்துகிறான். காற்றையும் காட்டெருமையையும் பயன்படுத்தியது போரிட்டு கொண்டிருக்கும் அவர்களின் தளபதிகள் எடுத்த முடிவுகள் அல்ல. இன்னும் சொல்ல போனால் இப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கப்படக்கூடும் என்பது கூட அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. பாரி மலையின் மாமனிதன். உருளும் கற்களையும் வீசும் காற்றையும் பயன்படுத்த தெரிந்த பேரறிவாளன். அவனோடு போரிட்டு கொண்டிருக்கும் நம் தளபதிகளோ வாளையும் வேலையும் நம்பி போரிட்டு கொண்டிருக்கிறார்கள். அவை அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கண்டு உரைநிலை அடைய தொடங்கியது. குலசேகர பாண்டியன் எதுவும் சொல்லாமல் மையூர் கிலாரையே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். மற்றவர்களோ ஒருவர் முகத்தை இன்னொருவர் பார்த்து கொள்ள முடியாத நிலையில் அமைதியோடு இருந்தனர். மையூர் கிலாரோ வேகம் குறையாமல் தொடர்ந்தார். 2ஆம் நாள் போரிலேயே தேக்கனை வெட்டி எறியும் வாய்ப்பு கிட்டியது. அதை தலைமை தளபதி தவறவிட்டார். அது அன்று நடந்திருந்தால் போரின் போக்கே மாறி இருக்கும். அதனால் தான் நான் முதலிலேயே சொன்னேன், நமது உத்தி தேக்கனுக்கும் முடியனுக்குமானதாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அது தளபதிகளுக்கு புரியவில்லை. மேட்டூர் பழையனை விரட்டி கொண்டு காட்டுக்குள் போகாதீர்கள் என்று கத்தினேன். அதை பொருட்டாகவே அவர்கள் நினைக்கவில்லை. இப்படித்தான் இந்த போர்க்களத்தில் ஒவ்வொரு நாளும் நடக்கிறது என்றார் மையூர் கிலார். கருங்கை வாணனையும் மற்ற தளபதிகளையும் நேரடியாக தாக்கி குற்றம் சாட்டின மையூர் கிலாரின் சொற்கள். ஆனால் அவற்றில் எதையும் அவர்களால் மறுக்க முடியாது. நேற்று இதே அவையில் சோழவேலன் பேசியதற்கு சினம் கொண்டு மறுத்துரைத்தான் கருங்கை வாணன். ஆனால் இன்று அதன் தலைகீழ் நிலை நடந்து கொண்டிருக்கிறது. வேந்தர்களுக்கு முன்னால் தளபதிகளின் தவறுகளையும் செயலின்மையையும் வெளிப்படையாக எடுத்து கூறினார் மையூர் கிலார். நான் இந்த கணத்தில் என் மகன் இளமாறன் உயிரோடு இல்லையே என்று வேதனைப்படுகிறேன். தட்டியங்காட்டையும் நாகக்கரட்டையும் இரளிமேட்டையும் அவன் அளவுக்கு அறிந்தவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். இவ்வளவு பெரும்படையோடு மூவேந்தர்களும் அணிவகுத்து நிற்கும் இந்த போர்க்களத்தில் அவன் நின்றிருப்பானே. ஆனால் பரம்பின் கதறலை இந்த நேரம் நாம் கேட்டுக்கொண்டிருப்போம். இப்போதோ நமது கதறலை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இவன் கூறுவதை எதிர்கொள்வதற்கான சொல்லே யாருக்கும் சிக்கவில்லை. பாரி ஏற்படுத்திய பேரழிவை தனக்கான முழு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்கிறான். அதே நேரம் தனது விசுவாசத்தை வலிமையாக நிலைநிறுத்துகிறான். இவன் நோக்கம்தான் என்ன என்பது கருங்கை வாணனுக்கு பிடிபடவில்லை. சரி, இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய்? கேள்வி மறுபடியும் சோழவேலனிடம் இருந்தே வந்தது. பாரியை உடனடியாக போர்க்களத்துக்கு வரவழைக்க வேண்டும் என்றார். நீண்ட நேர அமைதியை உடைத்து வெளிவந்தது புதிய விற்பனின் குரல். நாளைய போர்க்களத்தில் தேக்கனையோ முடியனையோ வெட்டி சாய்க்கும் உறுதியை தலைமை தளபதி இந்த அவைக்கு தர வேண்டும். உண்மையில் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கருங்கை வாணனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இளவரசர் சொல்லை இந்த அவையில் ஏற்பதன் மூலம் தன்னை நிலைநிறுத்தி கொள்வது சரியான ஒன்றாக இருக்குமா என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே மையூர் கிலாரின் குரல் கேட்டது. இனி அந்த உத்தியின் மூலம் பலன் கிடைக்காது. அதற்குரிய காலம் கடந்து விட்டது என்றார். ஏன் அப்படி சொல்கிறாய் என்று கேட்டார் சோழவேலன். தேக்கனையோ முடியனையோ ஒரே நாள் போரில் வீழ்த்திவிட முடியாது. வேந்தர் படை முழு ஆற்றலோடு இருக்கும்போது அது நடந்திருக்கலாம். இன்றுள்ள நிலையில் அதை செய்ய முடியும் என்று நான் நம்பவில்லை. ஒருவேளை கருங்கைவாணன் தேக்கனின் தலையை வெட்டினால் கூட அவன் கரப்பாம்பூச்சியை போல அதன் பிறகும் 10 நாள் உயிர் வாழ்வான். பரம்பு மருத்துவர்களால் எதையும் செய்ய முடியும் என்றார். வேறு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய் என்று கேட்டான் உதயஞ்சேரல். சட்டென்று மறுமொழி சொல்லிவிடாமல் கேள்வி எழுப்பிய உதயஞ்சேரலை மட்டுமல்ல, எல்லோரையும் நோக்கி பார்வையை செலுத்தியபடி சொன்னார். என்னிடம் இருக்கும் ஆலோசனையை நான் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறேன். அதை நீங்கள் ஏற்பீர்களா என்பது ஐயமே என்றார். ஏன் ஐயம் கொள்கிறாய்? துணிந்து சொல்
பொருத்தமுடையதென்றால் ஏற்போம் என்றார் சோழவேலன். சோழவேலனின் சொல்லில் நின்று கொண்டு மையூர் கிழார் சொன்னார். காலையில் போர் தொடங்கும் போது பரம்பின் திசை நோக்கி நீலனின் தலையை வெட்டி வீச வேண்டும். அடுத்த பொழுதுக்குள் களம் வந்து நிற்பான் பாரி என்றான். பதறியது அவை. துடித்தெழுந்தான் உதயஞ்சேரன். உனது ஆலோசனை பைத்தியக்காரத்தனமானது. எதிரியை வீழ்த்த அவனது வலிமையை குறைக்க வேண்டுமே ஒழிய ஆவேசத்தை பெருக்கக்கூடாது என்றான். செங்கன சோழனும் அதே சீற்றத்தை வெளிப்படுத்தினான். பாரியை வரவழைப்பதை விட முக்கியமானது அவனை வெற்றி கொள்வது. அதற்கான தெளிவான திட்டம் இல்லாமல் அதை செய்வது அறிவுடைமை ஆகாது என்று. தூண்டில் முல்லை வீசுவதற்கும் கொலைவாளை வீசுவதற்கும் வேறுபாடு தெரியாதவனை முட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் என்றான் சோழவேலன். சற்றும் பின்வாங்கவில்லை மையூர் கிழார். எனக்கு தெரியும் நீங்கள் இதை ஒப்புக்கொள்ள மாட்டீர்கள் என்று. தீரா பகையும் வஞ்சினமும் இருக்கும் ஒருவனால் மட்டுமே இந்த செயலை செய்ய முடியும். எதிரியை வெட்டி வீழ்த்த நினைக்கும் தளபதிகளை வைத்துக் கொண்டு போரிடத்தான் முடியும். போர்க்களத்தில் எல்லோரும் தான் போரிடுவார்கள். அவர்களை வைத்துக் கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. மரத்தின் கிளையை வெட்டுபவனுக்கும் மரத்தையே பிடுங்கி எறிபவனுக்கும் வேறுபாடு இருக்கிறது. குருதியை குடிக்கும் வெறி இருப்பவனால் மட்டுமே தட்டியங்காட்டை தனதாக்க முடியும் என்றார். ஏறி மிதித்தாலும் திமிரி எழும் மையூர் கிழாரின் உறுதியும் ஆவேசமும் சோழவேலனை ஒலிக்கின. சட்டென சொன்னான். இனிவரும் நாட்களுக்கு மையூர் கிழாரை ஏன் தலைமை தளபதியாக ஆக்கக்கூடாது என்று. கொந்தளிப்பு ஏறி நிற்கும் இந்த அவையை யார் எப்படி கை கொள்வார்கள் என்று யாராலும் கணிக்க முடியவில்லை. சோழவேலனின் சொல் அவையை கூர்முனையில் நிறுத்தியது. அவையின் நடுவில் தலை கவிழ்ந்து இருந்த கருங்கை வாணன் மெல்ல தலை நிமிர்ந்து குலசேகர பாண்டியனை பார்த்தான். பாண்டிய பேரரசர் பதற்றம் ஏதும் இன்றி சொன்னார். இன்றைய நாள் நமக்கானதாக இல்லை. எனவே எந்த முடிவையும் இன்று எடுக்க வேண்டாம். வழக்கம் போல நாளைய போரை கருங்கை வாணன் முன்னெடுக்கட்டும். மற்றவற்றை நாளை இரவு பேசிக்கொள்வோம் என்றார். பரம்பின் குரல் மீண்டும் ஒலிக்கும். இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில. பாய்.